Hello everyone. இன்னொரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. ஸோ மார்னிங் 9:14 ஒரு அனாலிசிஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி டேக் பண்ணிட்டேன். ஸோ நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் பண்ணி கொடுத்துருக்கான் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வந்து. ஸோ 24,142 இருக்க ஓபே டேப் பண்றோம் அப்படின்னா 24,320 அப்படின்றது டார்கெட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து சார்ட் வந்து செக் பண்றோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் வந்து செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஓபிஐ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ டேப் பண்ணிட்டு மட்டும் நிற்கிறோம்னா கிடையாது, அந்த ஜோனையே வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்றோம். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஓப்பனிங் கொடுத்தோம்னா கிடையாது, லாஸ்ட் டேவே வந்து கொடுத்தான், அதாவது ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடேவே வந்து நம்ம இன்னொரு அனாலிசிஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? 12:34 ஸோ இங்க வந்து சாக் கொடுக்குறோம் அப்படின்னா டார்கெட் 24,400, அதாவது தேர்ட் ஆர் செகண்ட் கேண்டல் லோ அப்படின்னு வந்து மார்க் பண்ணணும். ஸோ என்னைக்கு ஃப்ரைடே வந்து மார்க் பண்ண ஒன்று, இது அன்னைக்கே ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் தான். ஓகேங்களா? அப்போ 24 அந்த கேண்டல் வந்து மார்க் பண்ணிடும் டார்கெட். ஸோ இந்த இடத்துல சாக் கொடுத்துட்டோம். ஸோ வந்தானா ரீடெஸ்ட்ல பையிங். ஸோ டார்கெட் அது சிம்பிள். ஓகேங்களா? ஸோ சாக் கொடுத்தோம். ஸோ ஆக்சுவலி நடுவில் வந்து நமக்கு ஒரு 15 மினிட்ஸோட சப்ளை ஜோன் வந்து இருந்துச்சு, ஹிடன் சப்ளை. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஓபின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓபி, ப்ராப்பரான ஓபினா எக்ஸாக்ட்லி ப்ராப்பரான ஓபி. ரீஃபைன் பண்ணி எடுக்கும்போது ப்ராப்பராக இதுதான் வரும். ஓகேங்களா? ஓபி டேப் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி. ஓகேங்களா? டேப் ஆச்சுன்னா என்ட்ரி, கீழே க்ளோஸ் வச்சா எஸ்எல், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:12 வந்து கிடைச்சிருக்கு மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்டா நீங்க வெளியே போகணும், ஏன்னா ப்ரீமியம் வந்து கரைஞ்சிரும். ஸோ அப்போ பை சைட் லிக்விடிட்டியை வந்து நம்ம டார்கெட் பண்றோம், அதாவது ப்ரீவியஸ் ஹை, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 1:12 ட்ரேட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்றோம். ஸோ இது ஆக்சுவலி 1:7 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஓகேங்க. இந்த டிமாண்ட் வந்து உடையுமா உடையாதான் நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ உடையாது அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் விட்டு சார்ட் கொடுத்துருக்கு. ஸோ அது இட்ஸ் நார்மல். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்து மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? ப்ளூ கலர் கொடுத்துருப்போம், லோ ப்ராபபிலிட்டி அப்படின்றதுனால. ஏன்னா அது உடைதான் உடையணும். ஓகேங்களா? வர்ற இடம் அந்த மாதிரி அதை தொட்டு அது ரியாக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? ரியாக்ஷன் கொடுத்து ஃபெயில் பண்ணியிருப்பான். ஸோ வந்தான் டேரெக்டாக ஓபி தொட்டான், டார்கெட் வந்து வச்சான். ஓகேங்களா? 1:12 வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்க. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ரைடே தான் சொல்லியிருந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணிருக்கலாம். ஒரு 1:20 வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டேட்டால இன்னொரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ தட் இஸ் அ மெயின் ரீசன். ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன் டேட்டால நமக்கு சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 24,500 தான் பீக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் கிட்ட எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 24,492, அதாவது ஜஸ்ட் ஒரு 7.5 பாயிண்ட்ஸுக்கு வரைக்கும் கிட்ட போயிட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபால் வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு மட்டும் தெரியாது, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் டாப் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால் ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ டேஷ். ஓகேங்களா? ஸோ இல்லைங்க, ஸோ எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா இருக்கவே இருக்கு ஃபிபனாசி. ஸோ ஃபிபனாசியில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்ட் ரிவர்சலும் அந்த 1.6 தான் ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இது ரெண்டு முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த டிமாண்ட் வந்து உடையுமா உடையாதா அப்படின்றதுக்கு ஸோ இருக்கவே இருக்கு நம்மளோட ஆப்ஷன் டேட்டாவில் ஒரு மெயின் பார்ட்டான பெப் லெவல். ஓகேங்களா? ஸோ 24,150 ஏன் வந்து 24,150 எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணது லோ என்ன அப்படின்னா 24,134 வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்போ 150 டேப் ஆச்சுன்னா 150க்கு அபோவ் தான் மார்க்கெட் போகணும், சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? 24,150க்கு 155.3 அப்படின்றது பெப் லெவல். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 24,150 கால் அண்ட் புட் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சைடு வந்து புட், ஒரு சைடு வந்து கால் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தோம். ஒரு பேஸ் வந்து ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்து கிரியேட் ஆச்சு. அங்கிருந்து வந்தோம். அந்த 155.3 ஸோ எவ்வளோ எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. எங்களா சப்போர்ட் இதுக்கு மேலே இருக்குன்னா மார்க்கெட் மேலே தான் போகணும். இட்ஸ் சிம்பிள். ஓகேங்களா? எதுவுமே கிடையாது.
அங்கிருந்து இன்ஸ்டன்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் நம்மளோட பை சைட் லிக்விடிட்டி ஜஸ்ட் ப்ரீவியஸ் சைட் அடிக்கும் போது ஓகேங்களா. ஸோ இல்லை நீங்க வந்து ஃபிப் வச்சுட்டு அடுத்த டார்கெட் வந்து வெயிட் பண்றீங்க, இல்லை வந்து நமக்கு அடுத்த ஜோன் வந்து நீங்க 24,400 நம்ம டார்கெட் சொல்லிடலாம். ஸோ அது வரைக்கும் விட்டுறீங்க அப்படின்னா ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த டைம்ல ஆப்போனன்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா பிலோல இருக்கு ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் அவன் கிட்ட கூட வர முடியல, மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ யார் ஸ்ட்ராங்? கால் தான் ஸ்ட்ராங், சிம்பிள் ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இங்கிருந்து செல் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் டேட்டா ஒரு டைப் வந்து பார்ப்போம். ஸோ அதான் வந்து சொல்லிட்டான் 24,150 தான் டாப்னு. ஸோ அங்கே தான் மார்க்கெட் வந்து ஃபாலு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ராப் பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தான் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ரேலி பேஸ்ட் ரேலி வந்து கொடுத்தான். ஸோ இது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரியாக்ஷன் அட் ஃபெயில் அப்படின்னும் போது இதை வந்து ஃப்ளிப்பு ஓகேங்களா. ஸோ ஃப்ளிப்பு ஸோ தொட்டான், அங்கிருந்து ப்ரீவியஸ் லோ டார்கெட் ஓகேங்களா, சிம்பிள். ஸோ வெளியே போகும்போது நீங்கள் என்ட்ரி போட்டுருக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நீங்கள் ஹைலி வேலிடேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வச்சு நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். உங்களை ஏமாத்த தான் போகிறோம் அப்படின்றத ஓகேங்களா. ஸோ ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு எஸ்டல் ஸோ 5 மினிட்ஸோட இன்ஸ்டண்ட்டாக இருக்க இம்பேலன்ஸ் சிம்பிள் ஓகேங்களா. அங்கே எங்கே இருக்குன்னா ஸோ இங்கே தான் ஒன்று இருக்குது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஓகேங்களா. இந்த இம்பேலன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா இது ஆக்சுவலி ஷிஃப்ட் ஆகிருக்கும் இந்த செல் அப்படிங்கும்போது இந்த லோ டேப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து வெளியே போயிருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:15 ட்ரேட் ஓகேங்களா. ஸோ இது கேள்வி அப்படின்றதுக்கு ஆப்ஷன் டேட்டால ஒரு டைப் வந்து ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ எஸ்எம்சியில் இருக்கு. இருந்தாலும் வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம், அதாவது ப்ரீமியம். அந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் வந்து சப்போர்ட் இல்லை ஆக்சுவலி ஓகேங்களா. ஆக்சுவலி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் மட்டும்தான். ஸோ இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்னா இன்னைக்கு இது மட்டும்தாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.